இந்த எங்களோட பேனல் டிஸ்கஷன் வந்து என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து சிறுபான்மை இனத்தவருடைய குரல்கள் வந்து எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது சிறுபான்மையினர்கள் வந்து எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய குரல்கள் அல்லது எங்களுடைய கதைகள் வந்து எவ்வளவு தூரம் வந்து வெளியில் வந்திருக்குது அல்ல அதுக்கு இருக்கிற சவால்கள் என்ன அந்த வகையில் வந்து எங்களோட இங்கே 5 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து தங்களுடைய சொந்த கதைகள் அவங்களுக்கு எவ்வாறு இந்த நிகழ்ச்சி திட்டம் அவர்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கு அவர்களுடைய மனப்பாங்கினை வந்து மேம்படுத்துவதற்கு எவ்வாறு உதவி செய்தது என்று தங்களுடைய சொந்த கதைகளை வந்து இங்கே சொல்ல வந்திருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் எங்களுடைய பேனல் அங்கத்தவர் அனைவரையும் வந்து இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு வந்து அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். In Sri Lanka, many community stories, especially from the minority and conflict affected areas, often go unheard, misrepresented and oversimplified. This panel brings together individuals who begin as a community members with life experience and who have now gained basic journalism skills to document realities ethically and responsibly. Today is about how learning journalism has helped them find confidence, credibility and platform to tell their own stories. So I would like to welcome our panelists to share their own experiences. All right. விஜயதர்ஷினி, உங்களை நாங்கள் அழைக்க வேணும் கௌரவ உறுப்பினர் விஜயதர்ஷினி என்று. எஸ், அவங்க ஒரு கௌரவ உறுப்பினராக வந்து பிரதேச சபை ஒன்றில் வந்து பணியாற்றியிருக்கான்னு சொல்ல முடியாது, தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ரைட். ஸோ விஜயதர்ஷினி, நீங்கள் வந்து ஒரு எங்களுடைய மலையக தமிழகத்தை அல்லது மலையக தமிழர்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கௌரவ உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்ல முடியுமா இந்த MIM STGF நிறுவனத்தினால் பெற்றுக்கொண்ட இந்த பயிற்சி நெறி வந்து எவ்வாறு உங்களுடைய பாதையை மாற்றியிருக்கின்றது அல்லது எவ்வாறு உங்களை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போய் அந்த நிலை மாற்றம் தொடர்பாக எங்களுக்கு சொல்ல முடியும்? நிச்சயமாக. முதற்கண் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக நான் ராசையா விஜயதர்ஷினி, ஊடகவியலாளர், சமூக செயற்பாட்டாளர், தற்பொழுது எமது கொத்மலை பிரதேச சபை உறுப்பினராக காணப்படுகின்றேன். என்னுடைய வாழ்வின் ஒரு பெருமதிமிக்க ஒரு தருணமாக நான் ஊடகத்துறையை எண்ணுகின்றேன். காரணம், நாம் சிறுபான்மையினர் என்று நாம் குறிப்பிடும் பொழுது அவர்களுக்கென்று வரலாற்று ரீதியாகவே அதிகமாக உரிமை மீறல்களும் அவர்களுக்கு தேவையான பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் காலம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வகையில் இதனை வெளி உலகத்திற்கு உண்மையாகவும் நிதர்சனமாகவும் கொண்டு செல்வதற்கு ஊடகமே மாபெரும் சக்தியாக எனக்கு இருந்திருக்கின்றது. இந்த ஊடகத்துறையில் STJF மற்றும் MIயுடன் இணைந்து பயணித்த காலத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் பாரிய வெற்றிகள் அது என்னுடைய சார்ந்ததாக மட்டுமல்லாது என் சமூகம் சார்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நான் MIMஇல் ஏப்ரல் மாதத்தில் இணைந்து எனது முதலாவது அமர்வாக மதிப்பிற்குரிய வரவாளர் திரு மயூரன் அவர்கள் மூலமாக தேர்தல் காலங்களில் சிறுபான்மையினருக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏன் மிகவும் அவசியம் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அவரால் அதற்கான பல விடைகளை எனக்கு வழங்கியிருந்தார். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் காலங்களில் நான் முதலாவதாக எனது கையொப்பத்தை இட்டேன் எனது மக்களுக்காக. எனது மக்கள் பெருந்தோட்ட கட்டமைப்பில் வாழ்கின்ற ஒரு மக்கள். அவர்களுக்கு உரிமைகள் மீறப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே வேளை பெருந்தோட்ட கம்பெனியின் மூலமாக பாரிய ஒரு சவால்கள் நினைந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதனை ஒரு சவாலாக நான் எடுத்து கொத்மலை பிரதேச சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன்.
இதனை அடுத்து ஒரு ஊடகத்திற்கு நாம் காட்சிப்படுத்துகின்ற ஆவணம் எவ்வளவு முக்கியமோ புகைப்பட ஆவணமும் மிக மிக முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற இலங்கையில் முதற்தர ஊடக புகைப்பட கலைஞர் திலன கழுத்தொட்ட என்பவரோடு ஒரு எமது எம்ஐஎம் சார்ந்த ஒரு மாணவராக நான் அதில் கலந்து கொண்டு அந்த புகைப்படத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டிருந்தேன். அதுவும் என்னுடைய எம்ஐஎம் மற்றும் எஸ்டிஜே சார்ந்த 2வது சாதனையாக கருதுகின்றேன். இவை மாத்திரமன்றி ஒரு ஊடகத்தில் நான் ஒரு சமூக ஊடகத்தில் அதிகம் பயணிக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றேன். எனவே இந்த ஊடகத்துறையில் அடுத்த கட்டத்திற்காக நான் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற தருவாயில் ஊடகத்தில் நான் செய்த பல ஆவணங்களுக்கான சிறந்த ஒரு ஊடகவியலாளர் என்ற விருதினை குரு ஊடக வலையமைப்பினூடாக 2025ஆம் ஆண்டு நான் பெற்றுக்கொண்டேன். இவை மாத்திரமன்றி இந்த எஸ்டிஜே மற்றும் எம்ஐஎம் ஊடாக பயணித்த இந்த சிறுபான்மையினருடைய குரலை வெளி உலகிற்கு கொண்டு வருகின்ற ஒரு நபராக எண்ணுகின்ற தருவாயில் பெண்கள் சார்ந்த பல தலைமைத்துவ பயிற்சி நெறிகளில் நான் நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தலைமைத்துவ பெண் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். இவை சார்ந்து சர்வதேச ரீதிகளில் நடைபெறுகின்ற பல மாநாடுகளில் என்னை தெரிவு செய்து அதனூடாக மக்கள் சார்ந்த குரலாகவே நான் ஒலித்து கொண்டிருக்கின்றேன். இவை அனைத்தும் ஒரு வருட கால பகுதிக்குள் நான் பயணித்த போது எனக்கு கிடைத்த நல்ல ஒரு வளவாளர்களுடைய வழிகாட்டுதல்கள் தான் என்னை இந்த கால இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது. எனவே என்னுடைய 2019ஆம் ஆண்டு என்னுடைய சமூக செயற்பாட்டாளர் என்ற பணி ஆரம்பமானது. அதனுடைய தேவையை நான் உணர்ந்தேன். ஆனால் சிறுபான்மையினருக்கு அவர்களுடைய குரலாக நான் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஒரு வருட கால பகுதிக்குள் நான் நினைத்து அதனை சாதித்திருக்கின்றேன் என்பதற்கு மிகப்பெரிய சான்றிதழ் எஸ்டிஜே மற்றும் எம்ஐ நிறுவனத்திற்கு சாரும். இதுவே என்னுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த பாடநெறிக்கு நான் புகுந்ததிலிருந்து இன்று இந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து சிறப்பிக்கின்ற தருணம் வரை எனக்கு அத்தனையும் ஒரு வழிகாட்டுதல்களாக ஒரு கருவியாக நான் இதை பயன்படுத்தியிருக்கின்றேன் ஒரு சிறந்த முறையில் என்று எண்ணுகின்றேன். நன்றி. නන්රි විජයදර්ශනී ඔබතුමිය ඉතාමත් පැහැදිලිව කිව්වා. මම මේ ලෝකල් ගවර්න්මන්ට් ඉලෙක්ෂන් එකට යොමු වුණේ මයිරොන් මහත්තයා මට දුන් අනුගමනය සහයෝගය කියලා පැහැදිලිව කිව්වා. ඒකින් තමයි පටන් ගත්තේ මේ ලෝකල් ගවර්න්මන්ට් ඉලෙක්ෂන් එකට මුහුණ දෙන්න කියලා. ඊට පස්සේ ඔබතුමිය සඳහන් කරා MIM සහ STJF ආයතන හරහා ඔබතුමියට ලැබුච්ච ඒ අත්දැකීම තුලින් මොබයිල් ෆෝන් එහෙම නැත්නම් ෆොටෝග්‍රැෆි පැත්ත ගත දැනුම තුල යම්කිසි කම්පිටිෂන් එකකට සහභාගී වෙලා ඒකෙන් දෙවැනි ස්ථානයක් හමුණා කියලා කිව්වා. දිලන්ද කටුතොට මහත්තයාගේ පස්සේ ඔයාට ඒක ලැබුණා කියලා. ඒ වගේම මොබයිල් ෆෝන් පාවිච්චි කරලා ගත්ත දර්ශනවල ඒක කම්පිටිෂන් එකට දාලා මෝජුවකින් සම්මානයක් ලැබුණා කියලා ඔබතුමිය මෙන්ෂන් කරා. ඒ වගේම ජාත්‍ය හා විදේශ ආයතනවල සම්බන්ධායක හැටියට දැන් සහභාගී වෙන්න පුළුවන් හැකියාවක් තියෙනවා කියලා ඔබතුමිය කිව්වා. ඒ හින්දා මේ අවුරුද්දක් ඇතුළත ඔබතුමියගේ ජීවිතය ඉතාමත් වැදගත් විදියට ට්‍රාන්ස්ෆෝම් වෙලා තියෙනවා කියලා මෙතන මෙන්ෂන් කරා. thank you very much. சசீந்திரன் நீங்கள் வந்து ஒரு அரச உத்தியோகத்தராக இருந்து கொண்டிருக்கிறீங்க. அதே நேரம் வந்து ஊடகவியலாளர் அல்லது ஊடகவியல் துறையிலையும் வந்து ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. சசீந்திரன் நீங்கள் சொல்லலுமா எப்படி இந்த ஊடகவியலாளர்களுக்கு தர்ம தொகுதி அல்லது அவர்களுடைய பொறுப்பு அல்லது ஊடகவியலாளர்கள் வந்து எப்படி தங்களுடைய பொறுப்பை தங்களுடைய தர்மத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதாவது எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிக்கொண்டு எப்படி வந்து அவங்களோட பொறுப்பை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு இந்த நிகழ்ச்சி திட்டம் உங்களுக்கு எந்த வகையில் வந்து உதவி செஞ்சது அல்லது எந்த வகையில் உங்களோட லைஃப்பை வந்து மாற்றிருக்குன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. முதற்கண் எல்லாம் வல்ல இறைவனை பணிந்தவனாக இந்த வாய்ப்பை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்தமைக்கு
குறித்த அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டுவதோடு என்னுடைய அறிமுகம் ஒன்றினை வழங்கலாம் என நினைக்கின்றேன். நான் கணேசமூர்த்தி சசீந்திரன், மட்டக்களப்பு மாவட்டம் துணைநிலாவணியைச் சேர்ந்தவன். இளைஞர் அபிவிருத்தி பணியாளர். தற்பொழுது களுத்துறை மாவட்டம் பேருவளை பிரதேச செயலாளர் பிரிவிலே நான் தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் நான் ஊடகத்துறை, அதே போன்று இளைஞர் அபிவிருத்தி, சமூக சேவையில் நாட்டமுடையவன். அதிலும் குறிப்பாக அரசியல் செயற்பாட்டாளரும் கூட. இந்த அரசியல் செயற்பாடு, சமூக சேவை, ஊடகத்துறையில் நான் சுயாதீனமாக பயணித்து கொண்டிருந்த போது அதிகமான ஊடக நிறுவனங்களிடம் வாய்ப்புகளை கோரியிருந்தேன். உண்மையில் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் நான் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவன். ஊடகங்களில் கடமை புரிவதாக இருந்தால் கொழும்பு போன்ற இடங்களுக்கு வர வேண்டும். அவ்வாறான வாய்ப்புகள் எனக்கு தூரம் என்ற அடிப்படையில் கிடைக்கவில்லை. ஆனால் சுயாதீனமாக சமூக வலைத்தளங்களில் எனது செய்திகள், ஆக்கங்கள் வருகின்ற போது மட்டக்களப்பு, அதே போன்று யூரோப் நாடுகளில் இருந்து என்னுடைய எழுத்துக்களை, செய்திகளை கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் நான் அரசியல் செயற்பாட்டாளனாக இருந்து அவ்வாறு செய்திகளை எழுதுகின்ற போது எனக்கு எழுந்த விமர்சனம், கம்பெடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக முடியாது என்ற வகையிலே என்னுடைய எழுத்துக்கள் அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்பட்டது. அந்த வகையிலே தான் உங்களுக்கும் தெரியும், நாங்கள் இன்று எந்த ஒரு துறையில் சாதாரணமாக முடிவெட்டுகின்ற ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை செய்கின்றவருக்கு ஒரு சான்றிதழ் தேவைப்படுகின்றது, அல்லது ஒரு கல்வி சார்ந்த பயிற்சி தேவைப்படுகின்றது. அந்த வகையில் ஊடகத்துறை சார்ந்து நான் என்னுடைய அறிவு தேடலை, அந்த அறிவு பசியை தீர்த்து கொள்வதற்காக இதுவரை இந்த கற்றல் எனக்கு 3வது கற்றல். இதற்கு முன்பாக 2 கற்கைகளை பூர்த்தி செய்கின்ற போது அங்கு எனக்கு ஒரு மொழி தடையாக இருந்தது. ஆங்கில மொழியில், அதே போன்று சிங்கள மொழியில் கற்கின்ற சூழல். அதனால் எனக்கு அந்த கற்றல் போதிய ஒரு திருப்தியை தராத நிலையில் 2வது பாடத்தொகுதியினை நான் தொடர்வதற்கு முயற்சித்திருந்தேன். அதனையும் பூர்த்தி செய்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் 3வதாக இந்த வாய்ப்பு எனக்கு உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இங்கே கற்றேன் என்பதற்காக, உங்களை துதிப்பாடுவதற்காக, குளிர்ப்பிப்பதற்காக அல்ல. உண்மையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சிறுபான்மையினர் மற்றும் ஊடகம் சார்ந்த கற்கையை இந்த நிறுவனத்தில் STJF, அதே போல் இலங்கையில் உலகளவில் மிக பிரபலமான இந்த ஊடக நிறுவனங்களிடம் கற்க கிடைத்தது எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த வகையில் இந்த வாய்ப்பை நான் உண்மையாகவே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய அதிக பங்களிப்போடு இந்த துறையில் நான் கற்க முடிந்தது. இதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் 2 டிப்ளமாக்களை நிறைவு செய்த போதும் எனக்கு அங்கு கிடைக்காத அறிவு, அனுபவங்கள் இங்கு நிச்சயமாக கிடைத்தது. அதில் ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிடலாம். அந்த வகையில் முதலாவது சகோதரர் கஜமுகன் இருக்கின்றார். நான் சகோதரர் என்று சொல்கின்ற நேரம் அவர் கோபப்படக்கூடும். மிஸ்டர் கஜமுகன் இருக்கின்றார். அவருடைய அந்த விரிவுரைகள் 2-3 எங்களுக்கு கிடைத்தது. உண்மையில் உலகளாவிய ரீதியிலே இந்த சமூகங்களினுடைய இனக்குழுமங்களுடைய வளர்ச்சி, பரிணாமம், அவர்களுடைய வாழ்வியல் கட்டமைப்புகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது என்ற போன்ற பல விடயங்கள் அவருடைய விரிவுரையில் எங்களுக்கு கிடைத்தது. உண்மையில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூட அவ்வாறான ஒரு விரிவுரையை வழங்க முடியாது. அவருடைய அந்த ஊடகத்துறை சார்ந்த அனுபவம், அதனூடாக பெற்றுக்கொண்ட அறிவு எங்களுக்கு அவ்வாறான அறிவினை புகட்டுவதற்கு அவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தது. அது எனக்கு உண்மையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு அறிவு அனுபவத்தை அன்று நான் பெற்றுக்கொண்டேன். 2வதாக உண்மையை சொல்லப்போனால் 70 ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கின்ற புரையோடி போயிருக்கின்ற இந்த இனப்பிரச்சனை, சிறுபான்மையினர் இந்த பிரச்சனைக்குள் உண்மையில் ஆலையில் பட்ட துரும்பு போல, கடலில் சிக்கிய எறும்பு போல இந்த நாட்டிலே சிக்கி கொண்டிருக்கின்ற போது 16 வருடங்களாக என்னுடைய கிராமத்திலிருந்து நான் இந்த இலங்கை, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வெளியே வந்து பெரும்பான்மை சமூகங்களோடு பழகுகின்ற ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலில் உண்மையில் பழகுகின்ற போது பல்வேறு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களில் நான் ஒரு உண்மையை சொல்லப்போனால் ஒரு சிறுபான்மை இனத்தவன் அல்லது தமிழன் என்ற வகையில், அல்லது ஏனைய மொழி பேச தெரியாத என்ற வகையில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். ஏன் இப்பொழுது நான் வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், இந்த மொழி ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றேன். அவ்வாறான அந்த ஒரு சூழல் என்னுடைய அகத்தில் ஏற்படுத்திய ஒரு விடயம், இந்த நாட்டிலே நாங்கள் பிறந்தது ஒரு துரதிருஷ்டமோ என்ற ஒரு தாழ்வு நிலை. இவ்வாறான நிலையினை நான் வடித்தெடுக்கின்ற, இது இப்படித்தான் என்று வடித்தெடுக்கின்ற வகையிலே ஒரு கருத்தினை பெற்றுக்கொண்டேன். இந்த பாடநெறியில் எண்ணிக்கையில் இலங்கையில் நாங்கள் சிறியவர்கள், உலகளவிலே நாங்கள் எண்ணிக்கையில் பெரியவர்கள், ஆகவே நாங்கள் சிறுபான்மையினர் அல்ல என்ற ஒரு விடயம் முத்தாய்ப்பாய் கிடைத்தது. உண்மையில் அது எனக்கு அந்த விரிவுரை மிஸ்டர் கோகுல்நாத் வழங்கியிருந்தார்.
உண்மையில் அந்த இடத்தில் அதற்கு பிறகு என்னுள் பல மாற்றங்கள், பல சிந்தனை ரீதியான மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் தான் என்னுடைய செய்தி ஊடகத்துறையில் சுயாதீன ஊடகங்களான இன்று எனது எழுத்துக்களை காத்திரமாக கனதியாக வடிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது. நீங்கள் கேட்ட விடயம், இந்த ஊடக தர்மத்தோடு எவ்வாறு நீங்கள் இந்த விடயங்களை கற்றீர்கள் பெற்றீர்கள் என்று. உண்மையில் நான் இந்த பாடநெறியை பயில்கின்ற போது ஒரு காணொலி ஒன்றினை தயாரிக்க வேண்டியிருந்தது. அதாவது துறைநிலாவணை கிராமத்துக்கு செல்கின்ற பிரதான வீதியில் இருமருங்கிலும் குப்பை கொட்டுகின்ற விடயத்தினை வைத்துக்கொண்டு நான் பல வருடங்களாக அவ்வாறான செய்தியை எழுதி வருகின்றேன், புகைப்படங்களையும் வெளியிட்டு வருகின்றேன். உண்மையில் அந்த செய்திகளை எழுதுகின்ற போது உண்மையான விடயம், என்னுடைய தொழில் சார்ந்த உறவுகள், அதாவது குறிப்பாக இன்னும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்னை ஒரு இனவாதியாக கண்டு கொண்டார்கள். என்னுடைய பிரதான வீதிக்கு குப்பை கொட்ட வருகின்றவர்களை செய்தியாக்குகின்ற போது என்னை ஒரு இனவாதியாக கண்டு கொண்டார்கள். இங்கு கற்றுக்கொண்ட விடயங்களை கொண்டு என்னுடைய அந்த காணொளியை தயாரிக்கின்ற போது சில விடயங்களை தவிர்த்து யாரை சாட வேண்டுமோ அவர்களுக்கு மறைமுகமாக நான் சில விடயங்களை சாடுகின்ற போது அந்த காணொளி பெறுமதியானதாக, கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்ட ஒரு காணொளியாக வந்தது. அந்த காணொளிக்கு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்குள் அந்த குப்பை கொட்டுகின்ற பிரதேசத்தினை சேர்ந்த இளைஞர்கள் சில பதில் காணொளிகளை, விழிப்புணர்வு காணொளிகளை கூட தயாரித்து வழங்கியிருந்தார்கள். உண்மையில் அது இந்த பாடநெறியில் இருந்து எனக்கு பெற்றுக்கொண்ட ஒரு விடயமாக, ஒரு அடைவாக நான் பார்க்கின்றேன். இது இந்த ஊடகத்தை எவ்வாறு நாங்கள் ஊடக நெறியோடு தர்மத்தோடு பார்க்க வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பமாக நான் பார்க்கின்றேன். நன்றி. நன்றி சசீந்திரன். நீங்கள் மிக அழகாக சொல்லியிருந்தீங்க. எங்களுடைய தொகுதி எங்களோட பொறுப்புகளை தவிர்த்து நாங்கள் செய்யும்போது அதுக்கு இருந்த பிரதிபலிப்பு, அதன் பிறகு தர்ம தொகுதியை நாங்கள் முன்கொண்டு வந்து எங்களோட பொறுப்புகளோடு நாங்கள் செய்யும்போது அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எந்த வகையில் இருந்ததுன்னு மிக அழகாக சொல்லியிருந்தீங்க. Yes, Sasidharan, you have mentioned that so before using the ethics and responsibility of a person as a journalist, and you are a government officer, and you have received a lot of criticism from the fellow journalists saying that you don't have a journalism skills or a training program in order to report any issues. But after participating this event with the input from Mr. Gajamohan and Gogulnath, and you have realized the minorities issues and how to report the minority issues using mobile phone or a videography or a photography ethically. That is very important, how to report it ethically. So when you report ethically and you have received a lot of response, but before the same issue you have reported and you have labeled as a racist. But when you report the same issue with ethical and responsibility, then you have received a more positive response and your video reached more than 5,000 views. And you mentioned that the youth in that area, they have made a counter video to make a lot of awareness program. So this is what we are expecting, and this is what we wanted, and thanks for sharing your life experience with us. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் சனுபர் உங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் நான் நினைக்கின்றேன். 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் ஒரு சிறுபான்மையாக இருக்கிறீங்க, அதே நேரம் வந்து சிறுபான்மையில் வந்து முஸ்லீம் பெண்மணியாக இருக்கிறீங்க. ஸோ சிறுபான்மையில் முஸ்லீம் பெண்மணியாக இருக்கும்போது உங்களுக்கு இருக்கின்ற சவால்கள் ஏனைய பெண்களுக்கு அல்லது சிறுபான்மையருக்கு இருக்கக்கூடிய சவால்களை விட அதிகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சனுவர் சொல்ல முடியுமா, உங்களுடைய அடையாளம், உங்களுடைய குரல் வெளியே கொண்டு வரத்துக்காக இந்த நிகழ்ச்சி திட்டம் எப்படி உங்களை தயார்படுத்தினது? உங்களுடைய குரலை வெளியே கொண்டு வருவதற்காகவும் உங்களை ஒரு சிறுபான்மை முஸ்லீம் பெண்மணி என்று உங்களை அடையாளப்படுத்துவதற்காகவும் எவ்வாறு இந்த நிகழ்ச்சி திட்டம் உங்களை தயார்படுத்தினது? உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமா? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் ஃபாத்திமா சனோஃபர், மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர். மன்னார் மாவட்டத்திலையும் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறேன். என் கிராமத்தோட பேர் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மினுக்கன் என்று சொல்கிற கிராமம். பெரும்பாலும் மன்னார் மாவட்டத்துக்குள்ளேயே இந்த கிராமம் வந்து தெரிஞ்சிருக்காது. அதுலேயும் வந்து நான் ஒரு முஸ்லீம் பெண்மணி அண்ட் பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள்.
எனக்கு ஆரம்பத்தில் வந்து சமூக பங்களிப்புன்றது எனக்கு இருந்தது. ஆனால் சமூகத்தில் நடக்கிற அநீதிகள், அதே மாதிரி சிறுவர் பெண்களுக்கு நடக்கிற அநீதிகளை வந்து வெளிக்காட்டுற விதம், அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்றது வந்து எனக்கு உண்மையிலே அதுக்கான பாதை தெரிய இல்லை, அதுக்கான தளங்கள் வந்து எனக்கு கிடைக்க இல்லை. இப்போ நான் வந்து என் உணர்ச்சிகளை வந்து அரச மட்டங்கள்லையோ அநீதி நடக்கிற இடங்கள்லையோ தான் நான் தட்டி கேட்டுக்கொண்டிருந்தேன்னா அது வெளிப்பட இல்லை. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எனக்கு இஎஸ்டிஎஃப் ரஞ்சன் அண்ணா மூலமாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்றது கிடைச்சிது. அதன் மூலம் எஸ்டிஜேஎஃப் மூலம் எனக்கு அது அறிமுகமாகி இந்த தளம் வந்து எனக்கு கிடைச்சிது. ஊடகத்துறை பயணத்தில் வந்து எனக்கு கிடைச்ச கல்வியை வச்சு அதோட வந்து இந்த கல்வி அறிவும் பயிற்சியும் சக்தி எஃப்எம் சக்தி டிவியில் வந்து நான் பயிற்சி பெற்றேன். இதன் மூலம் எப்படி ஆரோக்கியமாக வந்து எங்களோட கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறது, இப்படின்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு தகவல் பரிமாற்றம் எப்படி இடம்பெறும், அந்த எத்திக்ஸ் வந்து எனக்கு தெரிய வந்து நான் சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை வந்து எந்த முகநூலில் வந்து நான் பதிவிட்டு கொண்டு வந்தேன். சில எனது பிரதேசங்களில் நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் குறிப்பிட்ட நபர்களையோ பெயர்களையோ குறிப்பிடாமல் அதை ஒரு முறையில் ஒரு ஆரோக்கியமான முறையில் குறிப்பிட்டதால் அந்த பிரச்சனைகள் தீர்வை எட்டக்கூடிய வகையில் இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி என் தனிப்பட்ட வாழ்வாதாரத்தில் வந்து நான் ஒரு உயர்ச்சி நிலையை இப்போ அடைஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் இஎஸ்டிஎஃப், எஸ்டிஜேஎஃப், எம்ஐஎம், சக்தி டிவி, சக்தி எஃப்எம் எனக்கு தந்த அறிவு, பயிற்சி, இந்த அனுபவங்கள் வந்து என்ன ஒரு சிறந்த சமூக ஆர்வலராக மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் ஒரு விருதை பெற்று தந்துச்சுது. அதே போல் மன்னார் மாவட்டத்தில் வட மாகாணத்தில் 127 விண்ணப்பதாரிகள் சிறந்த வளவாளருக்கு விண்ணப்பித்து அதில் 40 வளவாளர் பயிற்சிவிப்பாளர்களாக தெரிவு செய்யப்பட்டு அதில் நானும் ஒரு ஆளாக தெரிவு செய்யப்பட்டு சிறந்த வளவாளருக்கான பயிற்சியை பெற்றுக்கொண்டு வரேன். அதையும் தாண்டி பாடசாலை மட்டங்களில் சிறுவர்களுக்கு, பெண்களுக்கு நான் ஒரு வளவாளராக சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸ்கள் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்த எதிர்கால திட்டம் வந்து நான் இந்த ஊடகத்துறைக்குள்ளே கால் பதிக்கும் போது, சமூக வேலைகள் செய்யும்போது நிறைய சவால்களையும் நிறைய விமர்சனங்களையும் நான் எதிர்நோக்கினேன். இருந்தாலும் எனக்கு இருந்த தைரியம் என்ன போன்ற சில பெண்மணிகளுக்கு இல்லைன்றது வந்து நேரடியாகவே எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன அதில் தோன்றதுன்னு சொன்னால், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறேன்னு சொன்னால், அதே போல் என்ன மாதிரி இருக்கிற பெண்மணிகளும் வந்து சிறுபான்மைக்குள்ளே இருக்கிற பெண்மணிகளும் வந்து இப்படி ஒரு நிலையை அடையணும், அவங்களோட கருத்துக்களை அவங்களோட ஆதங்கங்களை வெளிக்கொண்டு வரணுன்றதை நான் அவங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக வந்து அவங்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு செல்லணுன்றதில் நான் இப்போ உறுதியாக இருக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். நீங்கள் வெரி தெளிவாக சொல்லியிருந்தீங்க. உங்களோட வாய்ஸ், உங்களோட அடையாளம் வந்து எவ்வாறு இந்த நிகழ்ச்சி கூடாக வந்து ரீஷேப் பண்ணப்பட்டது, எப்படி நீங்கள் சோஷியல் மீடியாவை வந்து ஒரு ஊடகமாக பாவிச்சு அதன் ஊடாக உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நோக்கி அதாவது ஒரு அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்குன்னு சொல்லி தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ Zanobar. You clearly mentioned that how this program reshape your identity and voice using a social media as a tool, and also you have mentioned clearly that you have selected as a resource person among 40 people, and you have continued your work as a resource person to raise awareness about the suppressions and raise voice against any violations of minority. Thank you very much for that. So இஜிலால், திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கிறீங்க. இஜிலால் சொல்ல முடியுமா எப்படி இந்த பயிற்சி நெறி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நிறைய இம்பேக்ட், அந்த நடைமுறைப்படுத்துறதால ஏற்படுற விளைவுகள், ஒரு நல்ல ஒரு விளைவை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு இந்த பயிற்சி நெறி உங்களுக்கு உதவி செஞ்சுன்னு சொல்ல முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னைய பற்றின அறிமுகம் நான் இதில் சொல்ல விரும்பிக்கொள்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி புல்மோட்டை என்ற பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். முதலாவது என்ற இந்த ப்ரோக்ராமுக்கு வரக்கு முதல் என்னுடைய ஆரம்ப நிலை எவ்வாறு காணப்பட்டது என்பது தொடர்பாக உங்களுக்கு ஒரு சில விஷயம் முன்கூட்டி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆரம்ப நிலை எவ்வாறு காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் நான் டெக்னாலஜிக்கல் வாய்ஸ், அதாவது உதாரணமாக சொல்ல போனால் எனக்கு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி சைட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருந்ததன் காரணமாக அந்த சைட்டில் எனது பொழுதுபோக்காக நான் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி, அடுத்தது டெக்னாலஜிக்கல் வாய்ஸாக ஏஐ ரிலேட்டடான இதுகள் வந்தால், புது டெக்னாலஜிகள் வந்தால் நான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படியான முயற்சிகளை செஞ்சிட்ருப்பேன். ஆரம்ப நிலை இவ்வாறு தான் காணப்பட்டது. ஒரு ஒழுங்குமுறையற்ற நிலையில் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு ஒரு அழைப்புதல் என்று கூட சொல்லலாம். STGF-இனுடைய இந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு அழைப்புதல் வந்திருந்தது. அதுக்கு நான் விண்ணப்பித்து காத்திருந்த தருணத்தில் தான் ஒரு நேர்காணலினூடாக விண்ணப்பித்து விட்டு இது எனக்கு கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தில் எனது வேலைப்பாடுகளினூடாக நான் நகர்ந்து கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த STGF ஊடாக கிடைச்ச இந்த ஊடக கற்கநெறி, இதை நான் பெருமிதத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். அது MIM நிறுவனத்தின் ஊடாக அதில் சிறந்த வளவாளர்களின் ஊடாக எனக்கு வழிகாட்டுதல் தரப்பெற்றிருந்தது. அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இனிஷியேட் பண்ணி, இந்த ப்ரோக்ராம் எதனூடாக இனிஷியேட் பண்ணாங்கன்னு சொன்னால் மீடியா எத்திக்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் மைனாரிட்டி ரைட்ஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழால் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு நடத்தப்பட்டுச்சு. அதில் முதலாவதாக அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கற்றுக்கொண்ட முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் மீடியா எத்திக்ஸ், ஊடக தர்மத்தை நாங்கள் எவ்வாறு கையாண்டு எங்களோட ஒவ்வொரு எழுத்தையோ எங்களோட ஒவ்வொரு ஆவணங்களையோ பதிவிடணும் என்ற விஷயத்தை எங்களுக்கு முதலாவது கற்றுத்தந்துச்சு. இரண்டாவதாக அதில் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் லோ, அதாவது ஊடகம் சார்ந்த உலகளாவிய ரீதியில் பயன்படுத்தப்படுற சட்டங்கள் எவ்வாறு காணப்படுது என்ற விஷயத்தையும் இதில் தெளிவாக எங்களுக்கு சிறந்த வளவாளர்கள் மூலம் கற்பித்து தந்தார்கள். அடுத்ததாக ஸ்ரீலங்கன் லோ, ஊடகம் சார்ந்த இலங்கை சார்ந்த சட்டங்களை தெளிவாக இதில் கற்றுத்தந்திருந்தார்கள். இதுகளை பயன்படுத்தி ஏதாவது பிரயோசனம் அடைஞ்சிருக்கிறீங்களா நீங்கள் உங்களோட புல்மோட்டை பிரதேசத்தை பொறுத்தவரையில், இல்லை திருவண்ணாமலை பிரதேசத்தை பொறுத்தவரையில் இதுகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துறது மூலமாக ஏதாவது பிரயோசனம் அல்லது ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் நடைமுறைப்படுத்தினேன் எப்படின்னு சொன்னால் எமது திருவண்ணாமலை பிரதேசத்தில், அதாவது குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நிலம் கைகொள்ளல் செயற்பாடானது, அதாவது எங்களோட பகுதியில் மீனவர் சமுதாயமும் அடுத்தது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களும் கூடுதல் பாகம் காணப்படுற அவங்களுடைய சொந்த நிலம் கடந்த கால அரசாங்கங்களால் கைகொள்ளல் செயல்பாடானது மிக உக்கிரமடைந்த காலகட்டத்தில் இருந்ததன் காரணமாக அந்த இடங்களில் இதை வெளிக்கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக காணப்பட்டது. உரிய ஒரு வழிகாட்டுதலுக்கான ஊடகவியலாளர்கள் அங்கு இதனை வெளிக்கொண்டு வருவதற்குரிய யாருமே இல்லாத ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்டது. பிறகு இதனூடாக நான் பயிற்றுவிக்கப்பட்டு அனைத்து தகவல்களையும் ஒன்று திரட்டி நான் ஒரு ஆர்டிக்கலை எழுதினேன். அந்த ஆர்டிக்கல் எவ்வாறு உண்மைத்தன்மையுடைய தகவலை பதிவிட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை இந்த ஊடக கற்கநெறி மூலமாக எனக்கு தெளிவூட்டியது. அதில் முதலாவதாக இந்த ஆர்டிக்கலினூடாக எவ்வளவு நிலங்கள் கைகொள்ளப்பட்டது, எவ்வளவு ஹெக்டேர் நிலங்கள் கைகொள்ளப்பட்டது என்பதான தகவல்களை நான் அவர்கள் சொல்லித்தந்த, அதாவது ஊடக கற்கநெறியின் மூலம் சொல்லித்தந்த உண்மை அறியும், அதாவது ஃபேக்ட் செக்கிங் மெத்தட் மூலம் அந்த தகவலை நான் திரும்பியும் உறுதிப்படுத்தி பெற்றுக்கொண்டேன். சாதாரணமாக தோராயமாக குச்சவெளி பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 41,164 ஹெக்டேர்ஸ் நிலப்பரப்பு கைகொள்ளல் செயற்பாடானது இடம்பெற்றிருக்கு. அதில் பிரிவுகளுக்கு உட்பட்டது என்னன்னு சொன்னால் சுற்றுலாத்துறை, அடுத்தது வனவளத்துறை,
அடுத்தது வந்து பௌத்த விகாரைகள் அமைப்புக்காக வேண்டி இவ்வாறு பல பிரிவுகளின் மூலம் நில கைக்கொள்ளல் செயற்பாடானது உக்கிரமடைந்து காணப்படுவதனை மக்களுக்கு தெளிவான துல்லியமான தரவுகள் மூலம் நான் எனது ஆர்டிக்கல் மூலம் வெளிப்படுத்தி இருந்தேன். நன்றி ஜிலால். So you talk about the land grabbing in Trincomalee, how the land grabbing is systematically happening and how you have utilized the training and the knowledge to expose those land grabbing in Trincomalee district with the statistics and fact checking and the hook and all the techniques you have used in your story. So thank you for sharing that. The last not least, Sajan. சஜன், நீங்கள் ஒரு இளைஞராக இருந்து கொண்டிருக்கிறீங்க, அதே மாதிரி புத்தளம் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த பயிற்சி நெறி உங்களை பொறுத்தவரையில் எப்படியான ஒரு பயிற்சி நெறி, இதை நீங்கள் பாவிச்சு எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறீங்க? குட் மார்னிங் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறைவனுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து எஸ்டிஎஃப் நிறுவனம், எம்ஐஎம் நிறுவனம், இஎஸ்டிஎஃப் நிறுவனம், இது மூன்றுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இன்றைக்கு இந்த இடத்துல ஈக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை விடவும் அதிக முயற்சிகள் செஞ்சது இவங்கள தான் இருப்பாங்க. அதுக்காகவே நான் இவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய பேக்ரவுண்ட் புத்தளம் மாவட்டத்தில் கல்பிட்டி பிரதேசத்தில் மண்டலக்கூடா அப்படின்னு சொல்ல ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் நான். எனது பின்னணியை சொல்ல போனால் நான் பெருசாக ஒரு பெரிய ஒரு குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு ஆள் இல்லை. அதே மாதிரி வந்து எனது தந்தையோ குடும்பமோ பெரிய பணக்கார அப்படின்லாம் இல்லை. மைனாரிட்டி வித்தின் மைனாரிட்டி, சிறுபான்மையிலும் சிறுபான்மையாக இருக்கிற ஒரு பின்னணியை கொண்டவன் நான். அப்போது எனது சமூகம் வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்த ஒரு சமூகம். அதை பார்த்து வளர்ந்தவன் நான். என்று சொன்னால் எங்களோட ஊரில் இருக்கிற குரல் கத்துனா கூட வெளியே கேட்காத நிலைமைக்கு தான் இருக்குது. அந்த சமூகத்திலேருந்து வந்த நான் அப்போ சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு ஆசை என்னென்னு சொன்னால், எனது சமூகம் சார்பாக எனது குரல் இலங்கையில் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே இருந்துச்சு. அப்போ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் 2 துறையை கையில் எடுத்தோம். ஒன்று என்னென்னு சொன்னால் அரசியல், ரெண்டாவது வந்து மீடியா. அப்போ அரசியல் ஊடாக எப்படி நாங்கள் எங்களோட சமூக பிரச்சனையை வெளியே கொண்டு வரது அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் ஈக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இஎஸ்டிஎஃப் மண்டலக்கூடா கிராமத்தில் இருக்கிற சஜானை கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. வாங்க சஜான், எங்களோட வந்து நீங்கள் ஜாயின் ஆகுங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் தாரோம் அப்படின்ட்டு சொல்லி இஎஸ்டிஎஃப் நிறுவனம் கூப்பிட்டு எடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தேவையான விஷயங்களை வந்து இஎஸ்டிஎஃப் ஊடாக எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் வந்து மீடியா சைட்டில் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி எப்படி சமூக பிரச்சனையை வெளியே கொண்டு வரது அப்படின்ட்டு சொல்லி ஒரு யோசனையில் நான் என்னோடய டீமாக சேர்ந்து யோசித்த ஒரு விஷயம்தான் ஷார்ட் ஃபிலிம் ஊடாக எங்கள் சமூக பிரச்சனையை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் பல ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் செஞ்சுருந்தோம். அதை யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இலங்கையில் நடந்த பெரிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் அகில இலங்கை ரீதியில் 2வது இடத்தை பெற்று சில்வர் அவார்டும் நமக்கு பெற்று தந்துச்சு. இது நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்துச்சு. அப்போ இதை பார்த்த இஎஸ்டிஎஃப் நிறுவனம் தான் என்கிட்ட சொன்னாங்க, சஜான் எஸ்டிஜிஎஃப் ஊடாக ஒரு கட்கை நெறி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க, நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லி அந்த லிங்கையும் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை லிங்கை நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பிறகு பார்த்தா 2 இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒன்றை தாண்டதே பெரிய விஷயம், அதில் 2ங்களை கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. இறைவன்ட நாட்டம் 2 இன்டர்வியூவும் ஃபேஸ் பண்ணி நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி பிரசன்யா மிஸ் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எம்ஐஎம் ஊடாக வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதுலேயும் குறிப்பாக மோஜோ ட்ரைனிங் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காரணம் என்னென்னு சொன்னால் மோஜோ மூலமாக தான் பல சமூக பிரச்சனைகளை நாங்கள் வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் பத்தாமல் ரிசோர்ஸ் பர்சன், சிறந்த அனுபவமான ரிசோர்ஸ் பர்சன் மூலமாக நிறைய விஷயங்களை அவங்களோட அனுபவத்தை நமக்கு பகிர்ந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தோம். நாங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு 100க்கு 100% எங்களுக்கு கிடச்சிருந்துச்சி. அது ஒரு பெரிய விஷயம். அதே நேரம் எஸ்டிஜிஎஃப் நிறுவனம் நம்மளை உண்மையிலேயே ஒரு தந்தை தாய் எப்படி ஒரு பிள்ளைகளை பார்த்துக்கொள்வாங்களோ அதே மாதிரி நாங்கள் புறப்பட்டதுலேருந்து அந்த கோர்ஸ் முடியும் வரைக்கும் வந்து எங்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சந்தர்ப்பத்தில் வந்து அந்த 30 பேரில் 10 பேருக்கு தான் இன்டர்ன்ஷிப் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் ஒரு இன்டர்வியூ யோசிச்சுட்டு ரைட் ஓகே அதுக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி
அந்த இன்டர்வியூ நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அந்த 10 பேருக்கு ஒரு ஆளாக என்னையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அது பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால், கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தில் அனுபவமிக்க ஊடகவியலாளர்களோட நாங்களும் இந்த சஜான் இந்த வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம். அதுவும் கம்மெத்தையில் எனது கைகளால் 3-4 ஃபைல் செய்ய வேண்டிச்சு. அப்போது அந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு நான் வீட்டிலேருந்து நான் செஞ்ச ஃபைலூடாக பல வேலை திட்டங்கள் டிவிலேருந்து பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. என்னோட கையால் செஞ்ச ஃபைல் அப்படின்ட்டு சொல்லி நான் சொல்லுவேன், என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். அப்படி இருந்துச்சு. அது மிகவும் ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதே நேரம் இப்போ இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து எதிர்காலங்களில் என்னோட பிளான் அப்படின்ட்டு சொன்னால், இப்போ வந்து நான் ஊடகத்துறையில் கல்வி கற்ற ஒரு ஆள்னு சொல்லி எனது ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதனூடாக என்னைய மாதிரி இளைஞர்களை வந்து கையை தூக்கி மேலே எடுக்கணும். என்னையை எப்படி இஎஸ்டிஎஃப் எஸ்டிஜிஎஃப் கையை தூக்கி மேலே எடுத்தாங்களோ அதே மாதிரி என்னால் ஏண்ட இளைஞர்களை வந்து நான் கையை தூக்கி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு. அதனூடாக ஸ்கூல் அதே மாதிரி சமூக அமைப்புகளோட இணைந்து நிறைய வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டு வரோம். சமூக வலைத்தளம் அதே மாதிரி வந்து மீடியா சம்பந்தமான ஊடகவியல் சம்பந்தமான நிறைய பயிற்சிகளை இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து மோஜோ ட்ரைனிங்ஸ் அதையும் நாங்கள் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பிளான் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை ரீப்ரசன்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். அதில் இருக்கிற கண்டக்ட் மிகவும் ஒரு வெளிவான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அப்போ ஃப்யூச்சரில் வந்து இதை நாங்கள் ஒரு வலையமைப்பாக யூஸ் பண்ண இயலுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் வந்து திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். இது வந்து நான் கடந்து வந்த ஒரு பாதையாகிக்குது. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த முதலாவது எனது பெற்றோர்கள், அதே போல் இறைவன், அதுக்கு அடுத்ததாக எஸ்டிஜிஎஃப் எம்ஏஎம் இஎஸ்டிஎஃப் நிறுவனத்துக்கும் நான் நன்றி கூறி முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி. சஜான், நல்லா அழகாக சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஃபெயிலியர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி உங்களை முன்னேற்றி கொண்டு இருந்தது. ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு நாளும் வந்து எங்களை பின்னோக்கி கொண்டு போகிறதில்ல, எங்களை முன்னேற்றம் படிக்கற்கள் இந்த வகையில் அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களோட ஃப்யூச்சர் பிளானும் வந்து தெளிவாக சொல்லியிருந்தீங்க, எப்படி நீங்கள் இதை கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். ஸோ சஜான் clearly mentioned that the failures are the stepping stones, not the barriers. So he has faced a lot of struggle and he has faced the challenge. He has faced the challenges with his courage, and he has went forward in his career, and he has a plan to transform these skills to the school students and youths who are in his district. So thank you very much for Sajan. ஸோ எங்களோட நேரம் ஓடிக்கொண்டிருக்குது. அதனால் எல்லா பேனலிஸ்டையும் ஒரே ஒரு கேள்வி தான். யாராவது பேசலாம். நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அறிவு, இந்த ஸ்கில்ஸ், உங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், இதை வச்சுக்கொண்டு எதிர்காலத்தில் சஜான் வந்து அவருடைய இதை சொல்லிட்டாரு. மற்றாக்கள் நீங்கள் எப்படி இதை உங்களோட எதிர்காலத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்த யோசிச்சிருக்கிறீங்க? இது சம்மந்தமான உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன? இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்ய இருக்கிறீங்க? யாராவது ஒரு ஆள் 2 பேர். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கம். இந்த ஒரு பொன்னான வாய்ப்பில் பயணிக்கின்ற மிக முக்கியமான ஃபெலோஸ் இங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் எங்களுடைய அனைவருடைய ஒருமித்த நோக்கமும் ஒன்றுதான். எமது மக்களுக்காக நாம் வெளிவர காத்திருக்கின்ற சகல விடயங்களையும் சகலதையும் தரவுகளோடு, எமது மிக முக்கியமான ஒரு விடயம் தரவினை சரியாக அடையாளம் படுத்தி அதனை வெளிக்கொண்டு வந்து தீர்வினை நோக்கி பயணிக்கின்ற ஒரு கட்டத்தினை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒருமித்த நோக்கத்தோடு சேர்ந்து பயணிக்கவே எஸ்டிஜே மாணவர்கள் காத்திருக்கின்றோம். அது இந்த பயணத்தில் தொடர்ந்து பயணித்த சகலருடைய ஒருமித்த கருத்து. ஏனென்றால் இந்த பயணம் மிக அற்புதமானது. ஊடகத்துறை ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூணாக நாம் அடையாளம் காணுகின்றோம். எனவே இந்த ஜனநாயகத்தினை சிறப்பானது ஒரு கட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டிய கடப்பாடு இந்த பயணத்தில் பயணித்த சகலருக்கும் உண்டு. எனவே நாங்கள் அனைவரும் இதனை அடுத்த கட்டத்தினுடைய ஒரு ஃபோரமாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அவாவோடு இருக்கின்றோம். அதற்கு துணை நிற்கும் எஸ்டிஜேஎஃப் என்று நாங்களும் நம்புகின்றோம். இதுவே எங்களுடைய ஒருமித்த கருத்தாக காணப்படுகின்றது. நன்றி விஜயதர்ஷினி. நினைக்கிறேன் எங்களுடைய கலந்துரையாடல் ஒரு இன்க்ளூசிவ் ஜேர்னலிசம் எப்படி எங்களோட ரீகன்சிலியேஷன், பீஸ் ப்ராசஸ்,
அதே மாதிரி ஒரு நாட்டின் ஜனநாயகம் அக்கௌண்டபிலிட்டியை நிலைநாட்டுறதுல வந்து எவ்வளவு முக்கியமானது என்பதை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்திருந்துச்சு. அதே மாதிரி எங்களுடைய சிறுபான்மையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை வந்து அப்படி உண்மையாகவும் பொறுப்புணர்வோடும் சொல்வதன் மூலமாக இந்த முழு நாடும் நன்மை பெற கூடிய வகையில் தங்களுடைய பணிகளை செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை வந்து இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றின எங்களுடைய fellow members அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. I think that today's discussion remind us that the inclusive journalism is essential for reconciliation, accountability and democracy in Sri Lanka. When minorities tell their own stories truthfully and responsibly, the entire country will benefit. So thank you for listening, and thank you for the panelists. Thank you very much.